வெல்கம் பேக் டு வெங்கட் 95 வியூஸ். ஹலோ ஹாய் வணக்கம் மக்களே. இன்றைக்கி பிக் பாஸ் சீசன் 8 சாட்டர்டே எபிசோடு தாங்க பார்க்க போகிறோம். அதை நம்ம விஜய் சேதுபதி சார் வந்து ஹோஸ்ட் பண்ணுறது தான். என்ன ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வரையுமே ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து விஜய் சேதுபதி சார் பேசவே இல்லை. ரெண்டாவது வந்து இந்த சுவாரஸ்யமே இல்லாமல் போயிட்டுருக்கு. போன வாரமும் சுவாரஸ்யம் இல்லை, இந்த வாரமும் சுவாரஸ்யம் இல்லை. ஆமாம், பிக் பாஸ் சீசன் 8 பார்த்தீங்கன்னா 8 ஒரு டம்மியாக தான் போயிட்டுருக்குன்னு வச்சுங்க. விஜய் சேதுபதி சார் வந்து ஹோஸ்ட் பண்ணுற அந்த வீக்கெண்ட் நல்லா இருக்குது. ஏன்னா மக்களோட இன்ட்ராக்ட் பண்ணுறாரு, மக்களுக்கு முக்கியத்துவம் தராரு, ரொம்ப நல்லா இருக்குது, ஜாலியாக ஃபன்னாக போயிட்டுருக்குது. கேட்க வேண்டியதாக கரெக்டாகவும் கேட்குறாருன்னு இருந்தது ஒரு 3 வீக்ஸு. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப டல்லாக தாங்க போயிட்டுருக்குது. அதுவும் இந்த வாரம் ரொம்ப கஷ்டம். என்னன்னா அவர் வந்து யாரையுமே வந்து ஒரு என்ன சொல்கிறது, அவருக்கே சுவாரஸ்யம் இல்லாமல் உள்ளே இருக்கிறாரோ அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன் இவ்வளோ ஒரு டல்லாக இன்றைக்கி நின்று கேட்குறாரு அப்படின்றது புரியல. அதுவும் கேட்க வேண்டிய சில விஷயங்கள், முக்கியமாக அந்த விஜய் விஷாலை கேட்பார் இன்னைக்குன்னு எதிர்பார்த்தோம். அது மாதிரி அவர் எதுவுமே கேட்கல. ஒருவேளை நாளைக்கு கேட்பாரான்னு பார்க்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா, வெளியிலேருந்து வந்த வைல்டு கார்டு கண்டஸ்டன்ஸை வந்து கேட்குறாங்க. வெளியிலேருந்து பார்த்ததுக்கோ உள்ளேருந்து இப்போ நீங்கள் உள்ளே வந்து பார்க்குறதுக்கோ வெளியில் பாசிட்டிவாகவும் நெகட்டிவாகவும் யாரெல்லாம் தோணுது அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நபர்களை சொல்கிறாங்க. அதில் ரஞ்சித் சாரை எஸ்பெஷலி சொல்கிறாங்க. வெளியிலேருந்து பார்க்கும்போது ஒரு மாதிரி இருந்தது, உள்ளே வந்தால் அவருடைய நல்ல ஒரு நல்லவர் வல்லவர் அப்படின்றாங்க அவர்லாம். அது மாதிரி சொல்கிறாங்க. தீபக்கை சொன்னது பெரிய விஷயங்க. தீபக் வந்து வெளியிலேருந்து பார்க்கும்போது, அதுவும் வந்து சிவா அவர் சொல்கிறாரு, தீபக் வந்து வெளியிலேருந்து பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது, பாசிட்டிவாக தெரிஞ்சிச்சு. உள்ளே வந்து பார்த்தா ஒரு ஆண்கள் குரூப்பில் இருக்கிற சிவாவே போயிட்டு அவரை நெருங்கிறதுக்கு தயக்கம் காமிக்கிறாருன்றது அங்கே நல்லா தெரியுது. ஏன்னா தீபக் கிட்ட பார்க்க போனால் ரொம்ப டாமினேட்டிங்காக அவர் பேசுகிறதா இருக்கட்டும், அவர்கிட்ட போய் நெருங்க முடியாத அளவுக்கு ஒருத்தர் இருக்கிறார். அப்போ ஆண்கள் கிட்ட நெருங்கவே இவ்வளோ கஷ்டமாக இருந்தால் அப்போ பெண்களோட நிலைமை எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அன்னைக்கு சௌந்தர்யாவை அவர் பேசின விதமும் அங்கே அதுதான் தெரிஞ்சிச்சு. அந்த ரூடு, அதுவும் ஒன்றும் இல்லை, ஒரு சாதாரண ஒரு கேம், ஒரு சின்ன பசங்க விளையாடுற மாதிரி அதுங்க விளையாடிட்டு இருக்கும்போது வந்து தொட்டால் ஒரு பெரியவராக இருக்கிறாரு, ப்ரோன்னு தான் அவங்கெல்லாம் கூப்பிடுறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த ஒரு சின்ன விஷயத்த கூட அவர் வந்து பெரிய விஷயமா ரியாக்ட் பண்ணது, அதுக்குள்ளே அவர் எப்படி தன்னோட இதை வந்து டாமினேட் பண்ணி மற்றவங்களெல்லாம் நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கணும்னு நினைக்கிறாரா, இல்லை அவரோட ஒரிஜினலான ஒரு கேரக்டரே இது தானான்றது நம்மளுக்கு தெரியல. அது சிவா வந்து அருமையாக இந்த இடத்துல பதிவிட்டார். அப்போது க்ளோஸ்அப்பில் அவரோட தீபக்கோட ஃபேஸை காட்டும் போதும் அவருக்கே அது கில்ட்டாக ஃபீல் பண்ணியிருப்பாருன்னு தான் நினைக்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, வைல்டு கார்டு கண்டஸ்டன்ஸ்லாம் உள்ளே வந்தாங்க இல்லையா, அந்த 6 பேரை பற்றி பிக் பாஸ் ஹவுஸ்ல இருக்கிற மற்ற கண்டஸ்டன்ஸ் வந்து சொல்லணும்னு சொல்லியிருக்காரு. குறையா, அதாவது வேஸ்ட்டாக இருக்கிறாங்க, அவங்க வந்ததே வேஸ்ட்டு, ஒன்றுமே பண்ணலை, இவங்க வந்தது ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது அப்படின்ற மாதிரி யார் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லாருமே ஒன்று சேர ஒத்துக்கிட்டது ரயான். அவர் தான் நிஜமாவே வந்து எல்லாரு கூட ஈஸியாக வந்து ஜெல் ஆயிட்டு எல்லாரு கூட நல்லா பேசினாரு. ஆமா, ரொம்ப நல்லாவே, அது ஒரு சிலர் சொன்னாங்க, ஆனா ரொம்ப நல்லாவே ஈஸியாக மிங்கிள் ஆனாரு. அதே மாதிரி அவர் சிவாவும் ஓகே தான், ஆனால் ரயான் மாதிரி இல்லை. ரயான் வந்து ரொம்ப நம்ம பார்த்த விதமே, ஸ்க்ரீனில் அவர் தெரிஞ்ச விதம் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. ப்ளஸ் வந்து அவர் அந்த கேம் கொடுப்பார் இல்லையா, அந்த கோடை தாண்டி இந்த பக்கம் வரணும்னா, அதுக்கு முன்னாடி வரைக்கும் பயங்கர டல்லாக இருந்தது. இந்த அருண் கொடுக்குற அந்த டாஸ்க்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதாரணமாக இருந்தது, பெரிய சுவாரஸ்யமாக இல்லை. ரயான் வந்த பிறகு தான் அந்த டாஸ்க்கு கூட, ஒரு தண்ணி எடுக்கணும்னு உள்ளே வந்தால் கூட அவர் கொடுக்குற அந்த டாஸ்க்கு பார்த்திங்கன்னா பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ப்ளஸ் வந்து ஜாலியாக இருந்துச்சு. அவங்க வந்து அந்த டாஸ்க்கு பண்ணுறாங்க இல்லையா, அவங்களே வந்து ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி அந்த டாஸ்க்கை பண்ணாங்க. ஏன்னா சௌந்தர்யாவுக்கு எஸ்பெஷலி சொல்லியே ஆகணும். அவங்க ஏற்கனவே தம்ஷராப்பில் விளையாடின அந்த சந்தில் பொந்தில் கதவை தர, சங்கிலி பொங்கலி கதவை தர, அது அவங்களோட காதுக்கு சந்தில பொந்தில் கதவை தரன்னு இருந்தது போல. அவங்க பண்ண மோனோ ஆக்டியே வச்சு அவங்கள பண்ண வச்சது ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே ரொம்ப ஃபன்னாக இருந்து என்டர்டெயின்மெண்ட்டை கொடுத்தாங்க. ஸோ இதில் சௌந்தர்யாவோட என்டர்டெயின்மெண்ட், அவங்களோட அந்த ஒரு பெர்ஃபார்மையும் வெளியில் கொண்டு வந்தது வந்து பார்த்தீங்கன்னா ரயான் தான். ஸோ அவருக்கு நல்ல அப்ளாஸ் தான் அவருக்கு கொடுக்கும். அதான் சிவாக்கு இவங்களுக்கு தான் 2 பேரும் ஓரளவுக்கு பெஸ்ட்டு. அதுபோல் மஞ்சுரி அவங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக அப்ளாஸ் வந்தது.
ஆனால் ரொம்ப ஃபஸ்ட்டு பர்ஃபார்மர் யார் பார்த்தா நம்ம ராணவ். அடுத்தது வந்து அந்த ஒரு ஹைட்டாக டாலாக இருக்கும்போது வர்ஷினி. ஐயோ அப்பா இவங்க வருஷம், அதாவது ராணுவ கூட நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். வர்ஷினி எதுக்கு வந்தாங்கன்னு தெரியல. அதுவும் வைல்டு கார்டு உள்ள வந்திருக்கிறாங்க. இன்னொரு விஷயங்க, ஏற்கனவே போன லாஸ்ட் சீசன்ல இந்த ட்ரெஸ் கோட் பற்றி ரொம்ப அசிங்கமாக தான் இருந்தது. இந்த எபிசோடில் மற்றவங்க எல்லாருமே நல்ல அழகாக தான் ட்ரெஸ் பண்ணுறாங்க. பார்க்க அழகாகவும் இருக்குது, ஒரு மாதிரியும் என்ன சொல்கிறது, அசிங்கமாகவும் வெளியில் தெரியல. நல்லாவே ப்ரொஜெக்ட் ஆகிருக்காங்க எல்லாருமே அழகாக. ஆனால் இந்த வர்ஷினி போடுற ட்ரெஸ் தான் ரொம்பவும் ஒரு மாதிரி இருக்கு. அது பார்க்க ஏற்கனவே இல்லைங்க, பிக் பாஸை வந்து நிறுத்த சொல்லி ஏற்கனவே வெளியில் ஒரு கூட்டம் வந்து இதை நிறுத்தணும், ஏன்னா ட்ரெஸ் கோட்லாம் நல்லா இல்லை எல்லாருமே பார்க்குறாங்க இல்லையா. அவங்கவுங்களுக்கு அந்த டீசன்சியை மெயின்டைன் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். வர்ஷினி இத்தனைக்கும் நல்லா ஆள் வந்து நல்லா ஹைட்டாக இருக்காங்க. பட் அவங்க பார்த்தீங்கன்னா 4th 5th ஸ்டாண்டர்ட் போடுற அந்த குட்டி ஷார்ட்ஸ் மாதிரி குட்டியோட ட்ரௌசர். யாருக்கு அறிவு இருக்குன்னா அவங்க அனுப்புறாங்களே அவங்க பேரண்ட்ஸ், அவங்களுக்கு தான் இருக்கணும். ஏன்னா வளர்ப்பு இருக்கணும், வளர்ப்பு சரியா இருந்ததுன்னா உள்ள நல்லா இருக்கும். இல்ல எதுக்காக சொல்ல வரோம்னா, இந்த மாதிரி ஒரு பப்ளிக் ஷோல போறோமே, இதுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ் கோட்லாம் கொடுத்து அனுப்பணும். அது சொல்ல அட்லீஸ்ட் வந்து அந்த கூட இருக்கவங்களாவது சொல்லணும் இது மாதிரி போடுறது. பாருங்க, சௌந்தர்யா வாய்ஸ் கொடுத்தாங்க யாருக்கு, ஜெஃப்ரிக்கு. ஜெஃப்ரி நீ இது மாதிரி சின்னதாக ஷார்ட்ஸ்லாம் போடாத, ஏன்னா நீ எல்லாரும் கூட சேர்ந்து விளையாடுறடா போகிற அப்படி தூக்கிலாம் விளையாடுறாங்க ஜெஃப்ரியை. அதனால சௌந்தர்யா அழகாக சொல்லியிருக்காங்க, அதை டீசென்ட் வேல சொல்லியிருக்காங்க. அதையே வந்து ஜெஃப்ரி அங்கே ஓகே பண்ணிட்டு வெளியில் மற்றவங்க கிட்ட பண்ணும்போது பேசுனாரு தான், இது மாதிரி என்ன இது மாதிரி ஷார்ட்ஸை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னு. ஆனால் சௌந்தர்யா சொன்னது அது சூப்பர் நல்ல விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சௌந்தர்யா கூட ஒரு ஒரு இதில் வந்து காம்படிஷனில் வந்து ஷார்ட்ஸ் போடுவாங்க. ஏன்னா சுனிதா மாதிரி போட்டாங்க. அந்த சுனிதா ரோலுக்காக தான் கண்டி அவங்க ட்ரௌசர் மாதிரி போட்டாங்களே தவிர மற்றபடி அந்த அது கூட அவங்க போடும்போது அது வல்கராவோ ரொம்ப மோசமா அப்படின்னும் தெரியல. அது ஒரு சின்ன பசங்க போட்ட மாதிரி தான் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ இவங்க வர்ஷினி போட்டது அந்த ட்ரெஸ் கோட் பார்த்தீங்கன்னா ரொம்ப இதுவா இருக்கு. அதை கொஞ்சம் வர்ஷினி மாத்திக்கிட்டாங்கன்னா இன்னும் எல்லார் இதுலயும் வந்து மனசுல இடம். அதே மாதிரி ஆனந்தி கூட நல்லா வந்தாங்க, நல்ல ட்ரெஸ் அழகா பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு அந்த மாதிரி யாரை பார்த்து யாரு கத்துக்கிறாங்கன்னு தெரியல. இதெல்லாம் அவங்களுக்கு அவங்க வீட்டுல இருந்தே அந்த மாதிரி ட்ரெஸ் தான் வருது, அதனால அதுதான் போடுறாங்க. அவங்களோட டேலண்ட், அவங்களோட பேச்சு திறமை இதெல்லாம் காட்டினாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பவித்ரா கூட நல்லா அழகாக வந்ததுலேருந்தே அவங்க டீசென்ட் வேல தான் ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ளஸ் சுனிதாவும் இப்போ நல்லாவே மாறிட்டு வராங்க. நம்ம இப்போ எல்லாத்துலேயுமே சொல்லிகிட்டே இருக்கோம், ஏன்னா எல்லாருமே இந்த ஷோ பார்க்குறாங்க. 6லேருந்து 60 வரை பார்க்குறாங்க. அதனால் வந்து கட்டாயம் வந்து இதில் ட்ரெஸ் கோட் வந்து முக்கியங்க. அதை வந்து அவங்களோட விருப்பம், நம்ம போயிட்டு அவங்களோட விருப்பத்தெல்லாம் தலையிடக்கூடாது அப்படின்றது இல்லை. இது லைவ் ஷோ, இதை எல்லாருமே பார்க்குறோம். ப்ளஸ் வந்து சின்ன பிள்ளைங்களும் பார்க்குறாங்க, பெரியவங்களும் பார்க்குறாங்க. இது மாதிரி இமிட்டேட் பண்ணி நிறைய பேர் உள்ளவே இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்க. பெரிய மெச்சூர்ட் ஆனவங்களே இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும்போது வெளியில் இருக்கிறவங்களும் இதில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆவாங்க. அதனால் வந்து ட்ரெஸ் கோட் ரொம்ப முக்கியம். ஏற்கனவே நிறைய சீசன்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மோக்கிங் ரூமை வந்து அடிக்கடி காட்டுவாங்க, 1st 2nd 3rd சீசன்லாம். இப்போல்லாம் அதெல்லாம் ரொம்ப குறைச்சிட்டாங்க. இந்த சீசனில் அவ்வளோவா ரொம்ப ரேராக தான் காட்டுறாங்க. அதனால் இந்த விஷயம் ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த ட்ரெஸ் கோடில் கவனம் உள்ளே இருக்கிற கண்டஸ்டன்ஸ் வந்து கவனம் செலுத்துனாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அட்லீஸ்ட் கெஸ்ட்டாக இவங்கெல்லாம் போவாங்க இல்லையா, அவங்க யாராவது சொன்னாங்கன்னா கூட கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த தடவை சுவாரஸ்யமாக ஒன்றும் இல்லை, அதனால தான் நம்ம ஜென்ரலாக பேசுகிறோம். இல்லாததெல்லாம் நம்ம பேசிக்கிட்டு அதை பற்றின ஒரு டாப்பிக்லாம் கொண்டு போக தேவையில்ல. முத்துக்குமரனுக்கு மட்டும்தான் இந்த தடவை வந்து கிளாப்ஸ் இருந்தது, சௌந்தர்யாக்கெலாம் கிளாப்ஸ் இல்லை. சௌந்தர்யா இந்த வீக் ரொம்ப நல்லாவே உள்ளே வந்து அவங்களோட பங்களிப்பை கொடுத்துருக்காங்க. விஜய் சேதுபதி சார் சொல்லுவார் பார்த்தீங்கன்னா, நானும் ரவுடி தான் அப்படின்ற மாதிரி, என்னம்மா இந்த வாட்டி ரொம்ப ரவுடித்தனம் பண்ணியிருக்க போலகுது அப்படின்னாரு. அது உண்மையிலேயே ஏற்புடையதாக இருந்தது நல்லா. ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஆக்டிங்லாம். ஆமாம், இப்போ வந்து அவங்க தனியாக அவங்களோட இண்டிவிஜுவலான ஒரு கேம் வந்து வெளியில் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட்ல அவங்க பேசுறதுக்கே அந்த வாய்ஸுக்கு பேசுறதுக்கே தயங்கிட்டு இருந்தாங்க. இப்போ நல்லா அவங்களோட வாய்ஸ் தெரியுது. அதை பற்றி அவங்க ஷையாகவும் ஃபீல் பண்ணலைன்றது நல்லா தெரிய வருது. அதுக்கு விஜய் சேதுபதி சாருக்கு அது அவங்க வந்து தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அந்த வாய்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் உங்களோட ஓன் வாய்ஸில் பேசுங்கன்னது. ப்ளஸ் ஜெஃப்ரியும் சொல்கிறான், அவங்க பாட்டு பாடும்போது உங்களோட ஓன் வாய்ஸில் பேசுங்க. இதெல்லாம் வந்து ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் எவ்வளோ வந்து அந்யோன்யமாக ஒரு ஒரு என்ன சொல்கிறது, அவங்களோட டேலண்ட்டை நீங்கள் உங்கள் வாய்ஸால் குறைச்சிக்காதீங்க, இதுலேயே பாடுங்கன்றது எடுத்து சொல்கிற விதம்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சத்யா கேப்டன்ஷிப் எப்படி
இருந்தது. ஆமா ரொம்ப சத்யா ஃபஸ்ட்டுங்க. கேப்டன்ஷிப் ஃபர்ஸ்ட். அது கற்பாம்பூச்சி போன வாட்டி நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, போன சீசனில் அந்த மாதிரி தான் சத்யாவுடைய ரோல் வந்து ஒன்றுமே இல்லை. அவர் எப்படின்னா ஒரு கொரியர் பாய் மாதிரி வேலை செஞ்சார். இங்கே இருக்கிறது அங்கே டெலிவரி பண்ணுவார், அங்கே இருக்கிறது இங்கே அதுவும் வந்து இப்போ delivery. வந்து இந்த தடவை வந்து இவங்க விஜய் டிவிலேருந்தே நிறைய பேர் வந்துட்டாங்க. ப்ளஸ் வந்து நிறைய பேர் வந்து இது ஏதோ ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் மாதிரி இருக்கிறாங்களோன்னு தோணுது. சத்யாவாகட்டும், அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த முத்துக்குமரனோட அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் கூட ஃபேன்சி ட்ரெஸ்க்கு வந்த மாதிரி தான் இருக்கு. இது அது கிடையாது. அருண் பிரசாத். ஆமா அருண் பிரசாத் எப்பவுமே மாப்பிள்ளை மாதிரி வந்து ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து உட்காந்துருக்காரு. ஏன்னு தெரியல. வீக்கெண்ட்ல இப்போ வீக்கெண்ட்ல வந்து ஹோஸ்ட் வருவாங்க, அவங்க முன்னாடி நம்ம இன்னும் நல்லா, ஏன்னா ஒரு என்ன சொல்ல வீக் டேஸ் எல்லாமே ரொம்ப அப்படியே ஏனோ தானே இருக்கிறாங்க. அப்புறம் ப்ளசண்ட்டாக இப்படி காமிச்சிக்கிறது அந்த 2 நாள் தான். ஸோ அந்த 2 நாளில் அழகாகவே ட்ரெஸ் பண்ணலாமே. ஃபேன்சி ட்ரெஸ் குழந்தைங்க போட்டுட்டு வர ட்ரெஸ் மாதிரி. இன்னைக்கு சத்யா போட்டுட்டு வந்த ட்ரெஸ்ஸு நல்லாவே இல்லை. அது வெளியில் எங்கேயாவது ஒரு ஆக்ட், ஒரு ஷோ, இல்லைன்னா மாடலிங் அங்க போங்க, ஒரு ரேம்ப் பார்க்க போங்க, அந்த மாதிரி போடுற ட்ரெஸ் இன்னைக்கு அவர் போட்டிருந்தாரு. பார்க்க நல்லா இல்லைங்க, அட்மைரபிளா இல்லை. மற்றபடி மற்றவங்க எல்லாருமே போட்டிருந்தது நல்லா இருந்தது. இன்னைக்கு ஜாக்லினோட வே ஆஃப் ட்ரெஸ்ஸிங் வந்து ரொம்ப சூப்பர்வாக இருந்தது. அவங்க பேசின விதமும் இவ்வளோ நாள் வந்து ரொம்ப நிறைய ஒரு மாதிரி பேசுவாங்க, கிளம்ஸியாக இருக்கும். இந்த தடவை வந்து ரொம்ப அழகாக பேசினாங்க. இப்போ சத்யாவா வந்து கேப்டன் போது எல்லாம் ஒஸ்ட் தான் ஆல்மோஸ்ட். அது ஏன்னா சத்யாவுக்கு வந்து வாய்ஸ் அவுட் பண்ணது யார்? இந்த பக்கம் பார்த்தா முத்துக்குமார், இந்த பக்கம் ஆனந்தி, அதுக்கப்புறம் அருண் பிரசாத், இவங்களாம் வந்து சொல்கிறத வச்சு தான் கேட்குற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி விஜய் சேதுபதி சார் ஒன்று கேட்பார். இதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறாருன்னா, இந்த கோடுன்னு ஒன்று போட்டிருக்கிறோம், இப்போ தான் உங்களுக்கு வந்து பெண்களை பார்த்து கேட்பார், இப்போ தான் உங்களுக்கு தெரியுதா நீங்கள் டாஸ்க் வைக்கிறது அப்படின்றத பற்றி பேசுவார். ஏன்னா அந்த டாஸ்க் நடக்கணும், அந்த 30 மினிட்ஸ்னும் போது அப்போ தான் தர்ஷிகா சொல்லுவார், நான் தான் சார் யோசித்தேன், அதுக்கப்புறம் சொன்னேன், ஏன் இதை நீங்கள் 3 வாரம் என்ன பண்ணியிருந்தீங்கன்னு கேட்பாரு. அது கொஞ்சம் ஏற்கத்தக்கதாக இருந்தது. ஏன்னா பாய்ஸாக ஒவ்வொரு வாட்டியும் வின் பண்ணிட்டு வந்தாங்க, இப்போ தான் கேர்ள்ஸுக்கு உரைக்குது. ஆமாம், இதில் இல்லாமல் முக்கியமான ஒரு விஷயம், நேற்றுக்கு அந்த கேப்டன்சி டாஸ்கில் வந்து அருண் தான் வின் பண்ணாங்க. ஸோ அருண் வின் பண்ணதையும் வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா சௌந்தர்யாவுக்கு மனசே கேட்காம ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி சேட் மூமெண்ட், அந்த மாதிரி ஒரு மூடில் இருப்பாங்க. அவங்க யார் கூடமா பேசுறத கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டா மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்திருக்கு. ஆமாம், அந்த டீமே வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலன்றது தான் அர்த்தம். அதில் வந்து தர்ஷிகாவும் சாச்சனாவும் பேசின விஷயங்கள் அப்பட்டமாக தெரிஞ்சுது அவங்க சௌந்தர்யாவுக்கு ஆப்போசிட்டாக இருக்காங்கன்றது. எப்படின்னா தர்ஷிகா சொல்கிறாங்க, அவள் வந்து என்ன சொல்கிறது, ஃபஸ்ட்டாக கேமுக்கு உள்ளே போகிறவங்க தான் வந்து அந்த இதோ வந்து எப்படி கேமை வந்து செட் பண்ணுறவங்களாம். அதாவது செட் பண்ணுவாங்க, இப்படி தான் இப்படி விளையாடினா நம்ம வின் பண்ணலான்றது. அது தர்ஷிகா போயிருந்தாங்கன்னா அதை செட் பண்ணி கொடுத்துருப்பாங்களா, மற்றவங்களாம் ஆடி இருப்பாங்களாம். அதனால் வந்து இவளோட சூஸிங் தான் வந்து சரியில்லை, சௌந்தர்யாவோட சூஸ் பண்ணது தான் சரியில்லை அப்படின்ற மாதிரி சௌந்தர்யாவை சும்மா அந்த வார்த்தையே சொல்லி அவங்க மற்றவங்க கிட்டலாம் இவங்க மேலே தப்பு இல்லாதது மாதிரியே அப்படி ப்ரொஜெக்ட் பண்ணி ஒரு வேலை செஞ்சுருக்காங்க. அப்போ அவங்களோட வஞ்சன்ஸ் அவங்க மனசுக்குள்ளே இருக்கிறது நல்லாவே தெரியுது. அதுவும் ஒரு ஸ்போர்ட்டிவ்னா உடனே போய் எல்லாருமே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுவாங்க. தர்ஷிகா வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணாமல் அதே ஒரு ஷார்ட்டான ஒரு டாப்ஸ் மட்டும் போட்டிருந்தாங்க, அதோடவே தான் இருந்தாங்க. சுனிதா ஆல்சோ போயிட்டு எல்லாருமே ட்ரெஸ் கோட் வந்து மாற்றிட்டு தான் வந்தாங்க. தர்ஷிகா வந்து இன்ட்ரெஸ்டே இல்லாமல் தான் அந்த கேம்குள்ளே போனாங்க. அது நல்லாவே அப்பட்டமாக தெரிஞ்சிச்சு. இவங்க எப்படி அப்புறம் டீமுக்காக விளையாடுறாங்களா? அப்போ சௌந்தர்யா டீமுக்காக தானே விளையாடுறாங்க. இந்த அவ டீம் லீடராக வந்து இந்த கேர்ள்ஸுக்கு தானே நல்லது. அப்போ வந்து வரக்கூடாதுன்ற அந்த எண்ணங்கள் இருந்தது தர்ஷிகாவுக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு. ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கிற இடத்துல அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிற மாதிரி நடிக்கிறதே பெரிய தவறு தான். அதை வந்து தர்ஷிகா வந்து நல்லாவே பண்ணுறாங்க பாருங்க. ஆனால் அவங்க வெளியில் வந்து ரொம்ப நல்லவங்க மாதிரி அவங்க சொல்கிறாங்க, நான் ரொம்ப நல்லவ அப்படின்னு. அடுத்தது பார்த்தீங்கன்னா சாச்சனா அந்த இடத்துல தர்ஷிகாவோட ஜாயின் பண்ணிட்டு என்ன சொல்கிறாங்க, சௌந்தர்யா கூட அன்னைக்கு காலையில் வரல இருந்துட்டு ஈவினிங் வந்து அவங்க வந்து ஆர்வ கோளாறுன்னு ஒரு இதுல வந்து நம்ம சௌந்தர்யா சொல்றாங்க. அதை அவங்க மனசுல வச்சுக்கிட்டே மொட்டை கடுதாசில அவங்கள ரொம்பவும் ஒரு மாதிரி பேசியிருந்தாங்க சாச்சனா. ப்ளஸ் சாச்சனாக்கு வந்து இது கிடையாது, அது என்னது மெச்சூரிட்டியே கிடையாது அந்த பொண்ணுக்கு. ப்ளஸ் வந்து மாற்றி பேசுது அந்த பொண்ணு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கேமில் வந்து வின் பண்ணாததுனால சௌந்தர்யா பற்றி தர்ஷிகா கிட்ட அவங்களோட ஸ்டேட்மெண்ட் என்னவா இருக்குன்னா,
பழகுன நம்மளெல்லாம் விட்டுட்டு அவங்க வேற யாரையும் செலக்ட் பண்ணாங்கல்ல அப்படின்ற மாதிரி. அப்போனா சாச்சனாவை அவங்க வந்து கேமுக்கு கூப்பிடல, ஏன்னா இவங்க தானே 5 பேரை சூஸ் பண்ணுறாங்க. அப்போ சௌந்தர்யா வந்து சாச்சனாவை சூஸ் பண்ணலன்ற அந்த ஒரு வெஞ்சன்ஸில் சாச்சனா அவங்களோட ஓன் டிசிஷனில் அவங்களே செலக்ட் பண்ணாங்கன்னு அது மாதிரி சொல்கிறது அது நல்லாவே இல்லை. இந்த பொண்ணு அப்புறம் வந்து வர்ஷினி, ஆனந்த் இவங்கெல்லாம் வந்து கேமில் வந்து இன்ட்ரெஸ்டிங்காகவே கொண்டு போகலன்னு தான் அர்த்தம். ப்ளஸ் வந்து அதாவது இருக்கிற அந்த டீமுக்கே துரோகம் பண்ணுற மாதிரி இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது. அதனால் இவங்கெல்லாம் வந்து வெளியில் வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். இன்னொன்று சாச்சனா வந்து உள்ள சௌந்தர்யா இது வின் பண்ண முடியலன்னதே மற்றவங்கெல்லாம் கொஞ்சம் அப்படியே டல்லானாங்க. ஆனால் சாச்சனா மட்டும் ஓடி போய் என்னதான் அண்ணன் பாசம் இருக்கட்டும்மா, அருணை ஓடி போய் கட்டுப்பிடிச்சிக்கிட்ட விதமாகட்டும், அவங்களுக்கு கங்க்ராட்ஸ் பண்ண விதமாகட்டும் அப்படியே ஒரு மாதிரி தான். அதுதான் இப்போ தெரியுதா, இதுதான் அதோடைய சின்ன புத்தி, சைல்டு பிஹேவியரு. எப்படி பாரு, இவங்க டீம் தோத்துருச்சு, ஃபர்ஸ்ட் தோத்தவங்களுக்கு ஆறுதல் சொல்லலை, ஜெயிச்சவங்களுக்கு போய் வந்து வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறியா, அதை பைத்தியக்காரி. நீங்கள் வந்து தோத்துட்டீங்கன்னா நீங்கள் தான் இப்போ அவங்களாம் பனிஷபிளாக ஆகுறீங்க. இப்போ அவங்க தான் ஆர்டர் போடுவாங்க, ரூல் போடுவாங்க, எல்லாம் போடுவாங்க. அப்போ நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு கோஆர்டினேட் பண்ணியிருக்கணும். அப்படி எடுக்கும்போது நீ சொல்லியிருக்கணும், இந்த மாதிரி நீ அக்கா நீ சூஸ் பண்ணது தப்பு, இல்லை சௌந்தர்யா நீ பண்ணது தப்பு, இவங்கெல்லாம் எடுத்துருக்கலாம், நீ இப்படி எடுத்துட்ட அப்படின்னு சொல்லியிருக்கலாம். எதுவுமே சொல்லலை. ஆனால் சௌந்தர்யா வந்து சூஸ் பண்ணது தப்பாக தான் சூஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அவங்க டீமில் எல்லாருமே சௌந்தர்யாவுக்கு ஆப்போனண்ட்டாக தான் இருக்காங்கன்றது. கண்டிப்பாக வைல்டு கார்டுக்கு ரியாவை செலக்ட் பண்ணிருக்கலாம். அந்த தர்ஷினி, அதுவே வர்ஷினியா, அது தேவையில்லாத தண்டம். அவங்கள கூப்பிடாம ரியாவை கூப்பிட்டுருக்கலாம், நம்ம மஞ்சுரியை கூப்பிட்டுருக்கலாம், புதுசாக சுனிதா ஓகே வந்துட்டாங்க. இருந்தாலும் அந்த சுனிதாவுக்கு ஆர்டர் வைஸில் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும், ஓரளவுக்கு விளையாடுவாங்க. ஆமாம், அவங்க கொஞ்சம் ஹைப் ஆகிட்டாங்களா, இல்லை அவங்க பாய்ஸ் வந்து கடகடன்னு பண்ணவோ அவங்களுக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிட்டாங்க. அதனால தான் இது பண்ணாமல் போக முடிஞ்சிச்சு. ஆனால் கண்டிப்பாக வந்து பெஸ்ட் பர்ஃபார்மராக திரும்பவும் நெக்ஸ்ட் வீக்கில் அவங்கள எதிர்பார்க்கலாம். ஏன்னா வந்து இப்போ அவங்க பார்த்துட்டு இதில் அவங்களால இதை என்ன சொல்கிறது டாலரேட் பண்ண முடியல. அதனால் திரும்பவும் அவங்க கேப்டன்சிக்கு செலக்ட் ஆவாங்கன்னு தான் நினைக்கிறோம். ஆனால் அந்த வாட்டியாவது வந்து பிக் பாஸ் வந்து கேப்டன்சி டாஸ்க் எல்லாம் வச்சாருன்னா தனிப்பட்ட முறையில் வைக்கணும். இந்த கும்பலோட கோயந்தா வைக்காம நல்லா இருக்கும். தப்பு தான். ஏன்னா ஒவ்வொரு கேமும் வந்து கேப்டன்சினா 2 பேர் செலக்ட், அப்புறம் எதுக்கு அந்த 2 பேர் பர்ஃபார்மரா செலக்ட் பண்ணிட்டு திரும்பவும் அவங்களுக்கு ஒரு டீமை கொண்டு வந்து கொடுத்தது. அப்போ பிக் பாஸே வேணும்னு செஞ்ச மாதிரி இருந்தது. இதை சுனிதாவும் அங்க பதிவிட்டு இருக்கிறாங்க. பிக் பாஸே வந்து அருண் தான் ஜெயிக்கணும்னு நினைச்சு வச்சிருக்காரு அப்படின்னு சுனிதாவே சொல்லியிருக்காங்க. நமக்கும் அப்படிதான் தோணுச்சு. அது தப்பு தான். நம்மளோட ஏற்கனவே ஒரு வீடியோல லைவ் அப்டேட்ல நம்ம இப்படிதான் பேசியிருக்கோம். ஸோ பிக் பாஸ் பண்ணது இது ஏன் சௌந்தர்யா வர்றது விருப்பம் இல்லையா? ஏன்னா டீம் இப்ப தனித்தனியா மோதி இருந்தாங்கன்னா கண்டிப்பா வந்து அருண் வந்து தோத்து போயிருந்திருப்பாங்க. ஆமா, சௌந்தர்யா தான் வின் பண்ணிருப்பாங்க. ஏன்னா அருண் வந்து ஹைப்பர், அவனுக்கு ஆனா கூட நின்று பக்கபலமா இருந்த அந்த டீம் தான் அருணை ஜெயிக்க வச்சிருக்குது இதுலயும். ஆமா, இதான் உண்மை. ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த தடவை அவ்வளோ விஜய் சேதுபதி சார் வந்து அந்த வீக்கெண்ட் எபிசோடு அவ்வளோ சுவாரஸ்யமாக இல்லை. நாளைக்காச்சும் ஏதாவது சுவாரஸ்யமாக அவர் கேட்குறாரா, அப்ரிஷியேஷன் எல்லாருக்குமே கரெக்டாக கிடைக்குதா, கண்டிக்க வேண்டியவங்களை கரெக்டாக கண்டிக்கிறாரான்றதை பொறுத்து பார்ப்போம். ஆக மொத்த மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.